ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் இதை ஃபாகெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாகவே டஸ்ட்டுங்க இங்கே. வழி ஓகே, இது போய் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என்னடா இது, ஐயோ கட்டி முடிக்கல அனுமன் சிலை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குடிகாரனுங்கிறானுங்க, சும்மா நம்மளை வந்து பேசி பேசி சண்டை இழுத்துங்கிறாங்க. இங்கேருந்து நம்ம போயிடலாம். பஸ்காரன் இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி வச்சுட்டுக்கிறாங்க. இங்கே மெயின் ரோடு, அப்புறமா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம வந்து ஃபைனலாக அந்த லேலேருந்து தப்பிச்சு இப்போ நம்ம வந்து காஷ்மீருக்கு வந்தாச்சு நண்பாஸ். இப்போ இந்த காஷ்மீர்லேருந்து திரும்ப இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8வது ஸ்டேட்டான மணாலிக்கு தான் போக போகிறோம். அதாவது இமாச்சலுக்கு தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்து போக போகிறோம் நண்பாஸ். இது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முந்தின நாள் வந்து நைட் தூங்கவே இல்லை, அதனாலவே சரியாக என்னால் வந்து பேச முடியல. அதனால நேற்று நைட் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக இருக்காது, அதனால மன்னிச்சுக்கோங்க நண்பாஸ். அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா வண்டி இறக்கிட்டேன். எதனா டேமேஜ் இருக்கான்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நேற்று தங்கியிருக்கிற இடம் இந்த பெட்ரோல் பங்க் தான் நண்பாஸ். டென்ட் பாருங்கள், இங்கே தான் நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஏதோ அங்கங்கே ஒரு சில ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி நண்பாஸ். ஓகே நண்பாஸ், இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம் நண்பாஸ். ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போ தான் வந்து நம்ம லாங் ட்ரைவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பேக் பண்ணியாச்சு, நீட்டாக எல்லாத்தையும் நம்ம வச்சாச்சு. திரும்ப எதுவும் விடாத நினைக்கிறேன், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனும் அப்புறமா இந்த கேமராவோட பேட்ரி சார்ஜரும் உள்ளே போட்டிருக்கோம். அது வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே தூங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு இந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ பை, வில் சி நெக்ஸ்ட் டைம். ஓகே, மை ஃபோன் ஐ வில் டேக். ஓகே, எவ்வளோ சார்ஜ் போட்டாலும் அது ஒரு 40% தான் இருக்குது. Thank you. Bye. We'll see next time. Bye. Okay. Bye. We'll see. Thank you so much. Okay. Thank you. Okay நண்பாஸ், இதோட லடாக்கோட சீரீஸ் முடியுது. அதே மாதிரி இமாச்சலோட சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா க்ளவுஸு அதே மாதிரி இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நண்பாஸ். எல்லா கார்ட்ஸும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து நம்ம கார்டை போட்டே இருக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. இருங்க, எதனா மிஸ் பண்ணிட்டுமா? எதுவும் இல்லை. இப்போ நம்ம போகலாம். எங்கேயும் மில்ட்ரி எங்கே மாதிரியும். ஓ, ஸ்டாண்டெல்லாம் எடுத்தாச்சு. நேஷ்னல் ஹைவேக்கு போகலாம். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்மெட்டுக்கு சென்டரில் யாரும் கோடு போட்டுக்கிறாங்க, அதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிவிட்டது. வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது. மார்னிங் வியூவு இந்த இடத்துல. நம்ம இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டீ காஃபி எதுவுமே குடிக்கல, ஏன் தண்ணி கூட குடிக்கல. இங்கே தண்ணி ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குது, அதனாலவே தண்ணி எடுக்கலை. இது இல்லாமல் வந்து ஒரு மாதிரி கோல்டாகவும் இருக்குது, அதனாலவே வேண்டாம் சொல்லிட்டேன். அங்கே எங்கன்னா
ஒரு பக்கம் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இது வேற இப்போ ஸ்க்ரீன் டச் ஆக மாட்டேங்குது. ரைட்டில் தான் டச்சே ஆகுது. 484 கிலோமீட்டர்ஸ் நண்பாஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீநகர்லேருந்து 650 கிலோமீட்டர்ஸு. நேற்றே நம்ம 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி ஒரு 150, 160, 170 கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு 480 கிலோமீட்டர் இன்றைக்கி ட்ராவல் பண்ணியே ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங்கு 5 o'clock தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜிங்கு கொஞ்சம் அதெல்லாம் எடிட் தான் இது பண்ணிவிட்டு, இது இல்லாமல் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு நாள் வேணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இங்கெல்லாம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் இதை ஃபாகெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாகவே டஸ்ட்டுங்க. இங்கே ஃபுல்லாக டஸ்ட்டு. எப்படி தான் இந்த இடத்துல வண்டி ஓட்ட போகிறோமோ தெரில. எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டுங்களாக இருக்குது. நேற்று நைட்டு பார்க்கணுமே, ஐயோ அவ்வளோ வண்டிங்க, எல்லாம் ட்ரக்ஸ் தான். அவ்வளோ ட்ரக்ஸை தாண்டி நம்ம வந்திருக்கோம். அதாவது நேற்று அந்த லடாக் ஓப்பன் பண்ணாங்களே சோஜலா பாஸ், அங்கே ஓப்பன் பண்ணி தச்சுன்னா எல்லா வண்டிங்களும் இப்படி தான் போகுது. அவ்வளோ வண்டிங்க நேற்று கடந்து போகிறதுக்குள்ளே. இது இல்லாமல் நம்ம வேறு ஒரு 10 நாள் வண்டி ஓட்டாதனால ஏதோ வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஓ ஏரியா ஒரு நிமிஷம் அங்கே போயிருந்தானே இருக்கும். இப்போ போயா பூரா அம்மா யாரோ நோய் 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 வச்சுங்கிறாங்க. லூசு கூமுட்டை. இந்த டஸ்ட்லேருந்து எப்படி தான் வந்து சரி. இன்னும் இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு நீடிக்குதோ தெரில இந்த ரோடு. நேற்றே பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதுவும் நைட்டு 10 மணி வரைக்கும் நேற்று வண்டி ஓட்டி ஐயோ யார் சொல்கிறீங்க, பேக் பெயின், லெக் பெயின், தூங்கலை, சோர்வு. இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்னா. இன்றைக்கி 484 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியே ஆகணும். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கலாம். இங்கே வேறு ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குது. எங்கே வண்டி என்ன ஆக போதோ தெரில. ஏன்னா வண்டி வேறு வெயிட்டு கூட்டிகிட்டே போய்ங்குது. அது ஒரு பிரச்சனை. இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு எப்படி இருக்க போதோ தெரில. ஏன்க்கா நடு ரோட்டில் நிற்கிறீங்க? கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு நல்லாயிருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது, ரோடு நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போகிற 500 கிலோமீட்டர்ஸும் ஹில்ஸ் ஏரியா தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டே இல்லைங்க. அது அது ரொம்பவே கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குது. இதோட கோல்டே நம்மளுக்கு தேவையில்லை. மணாலியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது விட்டா கோல்டு சீசனே க்ளோஸு. இதுக்கு மேலே நம்மளால் கோல்டு தாங்க முடியாது. ரோடில் இப்படி நின்று தான் கேட்குறாங்களோ, மீன்ஸ் காசு சொல்கிறேன். இந்த மாதிரி இடத்துல வந்து கேட்டால் யார் நின்று போடுவாங்க சொல்லுங்கள்? ஐயோ ஜஸ்ட் ஐயோ. இதுக்கு மேலே நம்மளுக்கு கோல்டே தேவையில்லை. லடாக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே லடாக்கு நெக்ஸ்ட் டைம் போகணுமா வேணாவான்றதே நம்மளுக்கு வந்து ஒரு
முற்றுப்புள்ளியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து லடாக் போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. என்ன அங்கங்கே நிற்கிறாங்க ஸ்கூல் டைம். சாரிங்க, தப்பா நினைக்காதீங்க. வாங்க. நம்ம இந்த மாதிரி எங்கே போனதில்லை. இப்போ தான் வந்து டூரிஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறாங்க எல்லா பக்கமும். இதை ஆஃப் பண்ணிவிடுவோம், இதுக்கு மேலே இது தேவையில்லை. இது வேற கர்மம் போச்சுது. இங்கே பாருங்க, திரும்பி சுற்றிங்குது. இது வேற ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணும். இது ஒரு டீ கடை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு தூளுங்க தான் இருக்குது. இவங்க இது எப்போ ரோடு போட்டு எப்போ பண்ண போகிறாங்கன்னே தெரில. இந்த டெஸ்ட்னால வியூவே தெரிய மாட்டேங்குது. இருந்து அந்த பக்கம் வரும்போது ஒரு டனல் பார்த்துருந்தோம்ல, ஆனால் அது புதுசு, இது பழசு. ஆனால் இது சின்ன டனல். இதுதானா வழி? ஓகே, இது போய் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என்னடா இது? ஐயோ, இது இப்படிதான் போகணுமான்னு தெரியல. இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்கு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணல இவங்க. ஐயோ ஐயோ, இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு போகுதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, செம்ம இருட்டாக இருக்குது. என்ன ஆனாலும் தெரியாது, கரெக்டாக தான் நம்ம வருமா. நம்ம பின்னாடி எதுனா ஒரு வண்டி வருது. ஐயோ, இந்த டனல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு போதோ தெரியலையே. சரி போவோம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போட்டுருவோம், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது இங்கே ஒரு சின்ன வண்டி வருதுன்னு. அப்புறமா இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபோனு, ஐயோ அப்பா, வெளிச்சம் தெரியுதா? இந்த வெளிச்சமா? ஃபோனு வேற கொஞ்சம் டைட் பண்ணும், இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல ஃபோனு கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்புறமா அப்பா, ஓப்பன் டைப் வந்துச்சியா. ஒரு லைட் வச்சிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 2-3 லைட்டான வச்சிருக்கலாம். அதுவும் வைக்கல. அது யூபி, உத்தரப்பிரதேஷ். ஐயோ, இங்கேருந்து அங்கிள் இங்கே வந்து வண்டி ஓட்டுறீங்க? உங்களை மாதிரி நல்ல ஸ்பீடாக தான் போக முடியும். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தான் ஸ்லோவாக தான் போக முடியும் இந்த இடத்துல. இன்னும் ஒரு டீ குடிக்கலாம் பார்த்தா எங்கடா ஒரு கடை கூட இல்லை. சும்மா சர்ரு புர்ருன்னு போயிட்டே இருக்கணும். இன்னும் இந்த மாதிரி டனலுக்கெல்லாம் நிறைய கட்ட வேண்டும். இங்கே டிஎன் போட்டுக்கிறாங்க, இங்கே குடிச்சிடலாமா? டிஎன் போட்டு இங்கே சரி, ஏன்னா சின்ன கடை நல்லா ஒரு செம்மையான லொக்கேஷனில் பார்த்து எடுத்துவோம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் துடைக்கணும், ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இது வேற வெயில்ன்றதுக்காக எதுவுமே தெரிய மாட்டேது இப்போ. ஓகே பாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா டீ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இப்போ டீ குடிக்கிறோம் பாஸ், செம்ம பசியாக இருக்கு. भाई चाय किधर है? हाँ
நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ இது வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நம்ம போட்டுக்கிறோம். டீ இது வந்து வரிக்கி, நம்ம தமிழில் சொல்கிறாங்களா வரிக்கி, அதுதான். டேஸ்ட் நல்லாவே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உதம்பூர் ஹைவேக்குள்ளே இப்போ நம்ம போய்கிறோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 390 கிலோமீட்டர்ஸ் சம்திங் என்னவோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு டேம் ஒன்று இருக்காமா. யாராது அது ஒரு பெரிய டேமா. அந்த டேமை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பட்டான்கோட் அப்புறம் வந்து தர்மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஊரும் நம்ம ஒன்ஸ் தாண்டிட்டா அப்புறம் நம்ம போயிடுவோம். குல்லு மீன்ஸ் குல்லு மணாலி கிட்ட நம்ம ரீச் ஆகிடுவோம். இன்னைக்குள்ள நம்ம அட்லீஸ்ட் குல்லு மணாலி கிட்ட நம்ம இருக்கணும். மணாலிக்கு போக முடியல கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் குல்லு மணாலி கிட்ட எல்லாம் போகணும். ஏன்னா நம்ம நாளைக்குலேருந்து இமாச்சலோட சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஃபுல்லாகவே ரைடிங் தான். ஆல்ரெடி நேற்றே நம்மளோட ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு 2வது நாள் இமாச்சலோட ரைடு. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட் செக்ஷன் அன்பாஸ். சரி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி, அதாவது காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டு எப்போ நம்ம ட்ரைவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்குது ஒட்டகோ. நம்ம பஞ்சாபுக்கு போகிற வழியில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ரைடு பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரைடு பண்ணுறோம். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு நண்பாஸ். இது நம்ம இந்த மாதிரி ஒரு நேச்சரில் நம்ம ரைடு பண்ணதில்லை. இந்த ரோடு, அதாவது இந்த ஸ்ரீநகர் டு மணாலி ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் ஆகட்டும், லடாக் ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த காஞ்சி போன மலைகளையே பார்த்து மரங்களே நம்ம அதிகமாக பார்க்கல. எங்கோ ஒரு பக்கம் வந்து ஒரே மாதிரி மரங்க தான் இருக்குது. இது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. அதாவது கரெக்டாக 1 மாதம் கழிச்சு இப்போ திரும்பவும் இயற்கையை பார்த்து அந்த இயற்கை கிட்டேருந்து நம்ம ஆக்சிஜனை வாங்கி நம்ம சுவாசிச்சுங்கிறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்திங்கிறோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம ஊர்லலாம் நம்ம வண்டி ஓட்டும்போது எங்கோ ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி அன்னதானமோ இல்லை எதனா ஒரு பண்டிகையோ அந்த மாதிரி சாப்பாடு எங்கோ ஒரு பக்கம் போடுவாங்க. நம்ம வண்டி ஓட்டும்போது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, காமிக்கலன்னா இப்போ சொல்கிறேன். ஆனால் இந்த ஊருக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எங்குமே அதாவது சாப்பாடு அப்படியே சொல்லிட்டு இந்த கோவிலில் போடுறது வேற. ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் எதனா பண்டிகையோ இல்லை எதனா அன்னதானமோ அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு. நம்ம ஒரு 5 நேரம் சாப்பிட்ருக்கலாம். வரும் இங்கே வந்து இந்த பிஸ்கெட்டு, டீ காஃபி
பழக்கமே இல்லாததெல்லாம் வந்து பழக்கம் பண்ணிக்கினேன் நார்த் இந்தியாவுக்கு வந்து. ஏன்னா ரேட்டுங்கெல்லாம் அப்படி இருக்குது, சாப்பிட்ற ரேட்டு. ஒரு வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணாதான் அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிட முடியும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? செம்ம காற்று வந்துங்குது நண்பாஸ். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அனுமன் சிலை ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நல்லா பாடியெல்லாம் பயங்கரமாக இருக்கு. 6 பேக்ஸ் எல்லாம் வச்சு அனுமன் சிலை ரொம்ப நல்லா இருக்குல்ல. அது வந்து மலைக்கு நடுவில் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. சின்ன சின்ன கடைங்க, ஆர்ஸ் அங்கே போய்ங்குது. அதாவது கீழே வந்து ஒரு கோவில் மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் அது ஃபுல்லாக கட்டல. அது பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த சிலை நிற்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமே எப்படி தான் இருக்குன்னு. என்ன போட்டுக்கிறாங்க இங்கே, அட்மிஷன் ஆஃப் ஸ்கூலு கிட்ட வந்து இப்படி இருக்குது நண்பா. ஆனால் என்ன அது ஃபுல்லாக கட்டி முடிக்கல. அனுமன் சிலை கட்டி முடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இது. ஓகே போகலாம். தண்ணியே இல்லையே டேமில், பாருங்க காஞ்சி போயிருக்குது. நம்ம இந்த ட்ராவலில் எங்குமே குளிக்கல நண்பாஸ். மீன்ஸ் தண்ணியில், அதாவது இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி இல்லை, எங்குமே குளிக்கல. லடாக்கு ஜம்முலலாம் தண்ணி இருந்துச்சு, ஆனால் நம்மளால் குளிக்க முடியாது. ஏன்னா கோல்டு, அங்கே இருக்கிற வெதரும் கோல்டு. எதுனா அங்கே எதனா கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா அந்த பேங்காங்லேயோ இல்லை அந்த இதுக்கு டஸ்கிட் போகிறலாம் குச்சி வேற மாதிரியே ஃபன் பண்ணிருக்கலாம். ஆனால் எங்கே நம்ம போகிற டைமில் நல்லா கோல்டாக தான் இருந்துச்சு, குளிக்கவே முடியாத மாதிரி அவ்வளோ கோல்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம இறங்கியிருந்தோம், ஜன்னி வந்துட்டுருக்கோம். அதனாலவே நம்ம வந்து அப்போது தண்ணியில் இறங்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் நல்லாவே இருக்குது இந்த பக்கம்லாம். இங்கே கோல்டை நினச்சி நம்ம ஒன்றுக்கு 2 ஸ்வெட்டர் போட்டிருக்கோம், பார்த்தா கோல்டெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே. மங்கியை கூட நம்ப முடியாது, அப்படியே வந்து டக்கு நம்ம மேலே. இங்கே பாருங்க பாரு, இது வந்து தான் நீங்கள் சாகுறீங்க. டாகிஸ் வைன் ஷாப்பா? போகிற இடத்துல சென்டரில் லெஃப்டில் ரைட்லலாம் இருக்குது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி போகலாம். ரோடு எப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து சீக்கிரமே போயிடலாம். ஆனால் தெரியலையே ரோடு எப்படி இருக்கு போகுதுன்னு, இன்னும் போக போக தான் தெரியும். இங்கே பாருங்களேன், ஓ இந்த மரம்லாம், இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதே தானே நல்லா கொஞ்சம் க்ரீனாக இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த சீனரி ஒரு காது தான் இருக்கு. இந்த ரோடு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரோடு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ரோடு நல்லா தான் இருக்குது. இன்னும் போகணும், இன்னும் ஒரு 300 கிலோமீட்டருக்கு இப்படியே இருந்துச்சுன்னா சும்மா சல்லுன்னு போயிடலாம். ரோடு நல்லா இருக்கு, அதை சுற்றி உள்ள அந்த மரங்களும் நல்லா இருக்குது. இங்கே இந்த ரஞ்சித் சாகர் டேம் வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு நண்பா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த ரஞ்சித் சாகர்
டேம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டேம் வியூ பாயிண்ட்டை நான் பார்க்குறது. இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்கான்றது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ரஞ்சித் சாகர் டேம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி இங்கேருந்து தான் வரும். அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ப்ளூவாக இந்த பேங்காங் லேக்கில் இருக்குல்ல அப்படி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன்னா கொடுக்குறாங்க. இது பார்த்தா 20 rupees இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம். அதாவது நம்ம வந்து டீ பிஸ்கெட்டு இதுவே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு உடம்புல எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த சன்னா நம்ம சாப்பிட்லாம். ஹலோ, இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்வெட்டரு ஜாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுங்கிறோம். இதுதான் வந்து டேம் வியூ பாயிண்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து ஹலோ இல்லை. இங்கேருந்தே நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபேஸ் கூட நல்லா கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வெயில் காப்பி இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. பட் இங்கேருந்து நான் ஜூம் பண்ண கூட தெரியாது. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம போகலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குடிகாரனுங்கிறானுங்க. சும்மா நம்மளை வந்து பேசி சண்டை இழுத்துங்கிறாங்க. இங்கேருந்து நம்ம போயிடலாம். சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி இந்த டேமை பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். எப்படி பார்த்துங்கிறான் பாரு. எல்லாம் குடிகாரன்னா இருக்கிறானுங்க. அது வேற கரெக்டாக அந்த கடைக்காரனும் அப்படியே இருக்கிறான். லூசி அம்மா கடை முன்னாடி போய் சரக்கு அடிச்சுங்கிறானுங்க. அவன் அதை பார்த்து சிரிச்சுங்கிறான். நம்மளை பார்த்து கலாய்ச்சிங்கிறானுங்க. பட் நம்மளுக்கு ஹிந்தி வராதுன்னு சொல்லிட்டு அட போங்கடா. இங்கிருந்தும் நல்லா தெரியுது. யாரா இது இவ்வளோ பெரிய வண்டி. ஓ, இங்கே பாருங்க, இங்கே வந்திருக்கலாம் போல். இங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அங்கே போய் நம்ம சாப்பிட்டோம் பார்த்தியா, அது வேறு அந்த குடிகாரன் கூட. ஹாய், இது நல்லா இருக்குல்ல. 2 மலைக்கு நடுவில் சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் என்ன வீடியோ எடுன்னு சொல்லிட்டு சாவடிக்கிறாங்க. சும்மா அப்புறம் எதனா பேசி அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற எதனா பிடுங்கிட்டு யார் சும்மா. அதனால நம்ம வந்துட்டோம். இமாச்சலுக்கு வந்தாச்சு. சாரி, எஸ், நம்ம வந்து இமாச்சல் பிரதேஷ் வந்தாச்சு. ஆனால் இன்னும் நம்ம மணாலிக்கு தான் நம்ம போகல. இங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆகிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வண்டி இது வந்து கிளாஸ் வச்சிட்டாங்க. அதனால் இங்கே பாருங்கள், இந்த பஸ்காரன் இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி வச்சுட்டுக்கிறாங்க. இந்த கிளாஸ் வச்சுட்டுக்கிறாங்க. அதனால கத்திங்கிறாங்க. என்கிட்ட போய் பேசி டிரைவர் வேறு, டிரைவரு ஓனரு 2 பேர் வண்டியிலே இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசி சும்மா முடிச்சுப்பாங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஷூ வச்சா என்ன ஆக போதோ தெரில.
ஓ ஓ ஓ போக முடியல, நம்மள மாட்டிக்கணும் போல. சரி வண்டி எடுங்கயா போகணும் நான். ஹாய் நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ரீநகர் டு மணாலியில் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மண்டி என்ற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மணாலிக்கு 150 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி ஓட்டி ரொம்ப டயர்டாக இருக்கான்றதுக்காக இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது, அதனால் நம்ம வந்து வண்டியை இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ மட்டும் செமையாக இருக்குது பாருங்க. பள்ளத்தாக்கு, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் நாளைக்கு பார்க்கணும். இன்னும் நம்ம வந்து போக போக நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வரலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 150 கிலோமீட்டர்னா இன்னைக்கு நைட்டு 10 மணி ஆகும். போகலாம். இன்னைக்கு நைட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகப்போதோ தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இன்றைக்கி மணாலி கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்னா நம்ம பக்கத்தில் போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பிளேஸ் எல்லாம் நாளைக்குலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஆனால் டீ எல்லாம் வந்து இங்கே 10 ரூபான்னு விற்கிறாங்களே, இது வந்து 10-15 ரூபா கூட, 10 to 15 ருபீஸ் கூட ஓகே தான். பட் அங்கெல்லாம் வந்து இந்த பக்கம்லாம் வந்து காஷ்மீரெல்லாம் ஒரு டீ வந்து 20 ரூபாவாம், 20-50 ருபீஸ். பட் இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தால் கூட டீ 10 ரூபா. சூப்பரில். இங்கே இன்னும் 152 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரோடு வேறு ரொம்ப நான் போனதுலே வந்து ரோடு வந்து பாம்பு மாதிரி இருக்கிறதுனா எங்கே தாங்க. ஐயோ எவ்வளோ தூரத்துலேருந்து 200-300 கிலோமீட்டர் ரோடு இப்படி இருக்குங்க. எல்லாம் பாம்பு மாதிரி அப்படியே வஞ்சி கிஞ்சி போகுது. நானும் எவ்வளோ வந்தால் நானும் டர்ன் பண்ணி போகிறது. ஆனால் பார்த்தா அப்படி இருக்குது ரோடு. இப்போ இன்னும் 150 ஆனால் நம்ம அட்லீஸ்ட் இப்போ இன்றைக்கி இன்னும் ஒரு 100-110 கிலோமீட்டர்னால் போகணும் நம்ம இன்றைக்கி. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நைட்டில் லைட்டுங்களே இருக்காது. இப்போவே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்குது. அதிகமாக நைட்டு வந்து ரைடு பண்ண மாட்டேன் நான். ஆனால் பட் ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம நேற்று கூட 10 மணி வரைக்கும் ரைட் பண்ணோம். நம்ம எனக்கு கூட அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணி வரைக்கும் ஓட்டினா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் வண்டி இங்கே போட்டு ரஷ்ங்கிறாங்க. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் இப்போ நம்ம தங்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பெட்ரோல் பங்க்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் நம்ம போட போகிறோம். அதுக்கும் முன்னாடி இந்த பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது, டீ கடை. இது இல்லாமல் இந்த ஹோட்டல் ரெண்டுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் ரோடு. அப்புறமா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மேகி சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம போகலாம் பாஸ். மேகி வந்து ரெடி ஆகிக்குது. பாருங்க, நம்மளுக்கான மேகி வந்து ரெடி ஆகிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மேகியை சாப்பிட்டுட்டு அங்கே டென்ட் போட்டு
இன்றைக்கி தங்கிட்டு நாளைக்கு மார்னிங்கு நம்ம மணாலியோட இமாச்சலோட சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பாஸ். இப்போ நம்ம வந்து மேகி சாப்பிட்லாம், செம்ம பசியாக இருக்குது.